அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பம் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 12ஆம் தேதி முதல் டிசம்பர் 19ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது வெற்றி மீது வெற்றி வரும் நேரம், புதிய வாய்ப்பு நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் சந்திரன் 7, 8, 9 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. இந்த வாரத்தில் அஷ்டமத்திற்கு சென்றாலும் அவர் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று சந்திரன் சஞ்சரிக்கும் தருணம், அது மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் தருணம், இவை இரண்டுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே பெரிய அளவிலான புதிய வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது குரு சந்திர யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தவிதமான தடை தாமதமின்றி உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சந்திரன். அது மட்டுமல்லாது சூரியன் இந்த வேளையில் குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்திற்குள் 16ஆம் தேதி முதல் நுழைகிறார். சூரியனினுடைய இந்த மாறுதல் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாகவே சூரியன் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 3ஆம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய எந்த காரிய தடையாக இருந்தாலும் தகர்த்தெறிகிறாருங்க. அது மட்டுமல்லாது புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான நேரமாகவும் மாற்றி கொடுக்கிறார். உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய மனநிறைவும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான பல சாத்தியக்கூறுகள் வலுவாக இந்த வேளையில் உண்டு. மேலும் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானமாகிய 7இல் வக்ரம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாருங்க குரு பகவான். 8ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று 7ஆம் இடத்தை நோக்கி நகர்வது என்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானத்தில் ராசியின் ராஜ யோகாதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்று திகழ்வது அனைத்து வகையாலும் நன்மையை நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான இனிமையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்குகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிலான சங்கடங்கள், தடைகள் இந்த தருணத்தில் மறைந்து நல்ல முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதைவிட ராகு யோகஸ்தானமாகிய 6இல் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. ராகு 6இல் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருந்தாலும் சுப விரயங்களை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். மேலும் இந்த வேளையில் கர்மத்தில் அக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க மங்களக்காரகரான செவ்வாய். எனவே பல தடைகள் நிச்சயமாக விலகும். அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானமாகிய 4இல் ராசியின் அதிபதியான சுக்கிரன் வீற்றிருக்கிறார். இது நன்மைக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தனஸ்தானமாகிய 2இல் வித்யா கரகரான புதன் நிலை கொண்டிருக்கிறாருங்க. குடும்பஸ்தானத்தை புதன் தனித்து சுபத்துவ பாதையில் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான குடும்ப பிரச்சனைகளுக்கு எளிமையான தீர்வு கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவேதான் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் அமைய போகின்றன. அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குடும்ப ரீதியான பணிகளில் வரவு அதிகரிக்கும். வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கிறபடி சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்க போகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பண பற்றாக்குறை ரீதியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. அலட்சியமாக இருந்த விஷயங்களை கண்ணும் கருத்துமாக திறன்பட செய்து பாதியில் நின்ற பண பணிகளை இந்த தருணத்தில் செமையாக செய்து முடிப்பதற்கான இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. வாழ்க்கையில் மிக
முக்கியமான சோதனை நிறைந்த காலகட்டங்களை கடந்து இனி நல்ல வழியில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. திருமண முயற்சிகள் மிக சிறப்பாக கைகூடும். திருமண வயது வந்த துலாம் ராசி ஆண் பெண் என இருவருக்குமே திருமண பாக்கியம் நிறைவாக கிடைக்குங்க. அலைச்சல் இந்த தருணத்தில் விலகும். உடல் சோர்வு விலகி உற்சாகத்துடன் எந்த விதமான பணியாக இருந்தாலும் மேற்கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படாது. கடன் வாங்காமலே பல செலவுகளை திறன்பட மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. எதை செய்தாலும் அதை நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. உத்தியோக ரீதியாக பெரிய அளவில் சவால் நிறைந்த நெருக்கடிகளை ஏற்படுத்தி வந்த பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பை வலுவாக பெற்று தருகின்றன. எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தடைகள் போன்றவை மறைந்து நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவகை இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு என பல பணிகளில் வெற்றி மீது வெற்றி பெறுவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணம் அமைகிறது. உணர்ச்சி வசப்படாமல் எதை செய்தாலும் நிதானத்துடன் கையாளுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை கூட எளிதில் தீர்வு காண முடியும். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் போட்டிகள் நீடித்தாலும் லாபம் ஒரே சீராக இருக்கும். அது மட்டுமல்லாது புதிய முயற்சிகள் மற்றும் புதிய பணிகளை துணிந்து மேற்கொள்ளலாங்க. ஓரளவிற்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் உண்டு. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய அதிரடியான மாற்றம் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைய போகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கும் போது எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் சாதகமாக அமையும். திருப்திகரமாக பல பணிகளை செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் இருக்கக்கூடிய கடுமையான நெருக்கடிகள் விலகி கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். மற்றவர்களுடன் இருந்து வந்த சங்கடம் நிறைந்த விஷயங்களில் நல்லதொரு மாற்றம் நிறைவாக கிடைக்குங்க. பிறருடன் எச்சரிக்கையுடன் இருப்பதால் பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் மனதில் ஞாபக சக்தி அதிகரிக்கும். கிரகிக்கும் தன்மை அதிகரிப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெற்றோர்களின் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். கால்நடை வளர்ப்பில் ஏற்பட்டு வந்த விரயங்கள் கட்டுக்குள் வரும். கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். துலாம் ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்களையும் மன சோர்வில்லாமல் சிறப்பாக செய்து முடித்து வெற்றி மீது வெற்றி பெறுவதற்கான இனிமையான யோகம் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்போது தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள், சிக்கல்கள், தடைகள் போன்றவை விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.